நான் சுருண்டு படுத்துக்குவேனே, நீ என்ன பண்ணுவ? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா காத்துல பறக்கிற மாரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் பார்த்தனா முன்னங்கால்னா, விரல கிரல வெட்டிறாதீங்கண்ணா. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் பட்டு. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஷிட்ஸு. இவங்க நிறைய தடவை நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவங்க பெட் பேரண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்பெல்லாம் கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது, அதுக்கு முன்னாடி வந்திருந்தப்ப சிக்கா இருந்தது. ஸோ அதனால வந்து ரொம்ப குறைக்க வேண்டியதா இருந்தது. இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதனால நம்ம ரொம்ப குறைக்கல. பட் இருந்தாலும் அவங்கள நீட்டா கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி மெயின்டைன் பண்ண போறோம். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராஜ்யமே. இவங்க அந்த பெட் பேரண்ட்ஸோட டாட்டர்ஸ் அவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அத்தனை சேட்டைகளையும் பண்றாங்களாம். இன்னும் சொல்ல போனா இவங்க இந்த ஷிட்ஸுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்குவாளாம். இவளுக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியுமா. வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன பொந்து இடம் ஏதாவது இருந்ததுன்னா இவளுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி இந்த லீஷ் இருக்கும், இல்ல டாய்ஸ் இருக்கும், தலகாணி, இதெல்லாம் வந்து திருடி கொண்டு போய் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுக்குவாலாம். அந்த மாதிரி ஒரு சுட்டித்தனமான கேரக்டர் தான் இந்த பட்டு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே இவளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஐ மீன் கஷ்டம்னு இல்லை, வீட்டுல ஒரு மகா மாதிரி அது இதுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறது, சேட்டத்தனம் பண்றது, அவங்க எங்கேயாவது வெளியே கிளம்புனாங்கன்னா நானும் வெளியே வரேன் அடம் பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இவன் நிறையவே பண்றாளாம். நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதெல்லாம் வந்து நார்மல் தாங்க, உங்க பப்பியை வந்து நீங்க தான் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து இந்த மாதிரி தப்பா பண்ணும்போது, ஏதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணும்போது அதை என்கரேஜ் பண்ணாதீங்க, அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவளுக்கு பாத்தீங்கன்னா நல்லா எல்லா இடமும் நீட்டா குறைச்சி விட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எடுக்கும் போதுதான் கொஞ்சம் வந்து பிரச்சனை பண்ணா. இந்த தெரியும் அந்த யூரினரி போர்ஷன்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேஷனா இருந்தது. அதை எல்லாமே சரி பண்ணிட்டு வாலை நீட்டா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி அதே வாலை நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு லாஸ்டா குளிக்க ஆரம்பிச்சிச்சு. குளிப்பட்டும் போது பாருங்க இவெல்லாம் ரொம்ப பொறுமைசாலிங்க. இந்த குளிக்கிற விஷயத்துல ஃபேஸ்ல தண்ணி அடிப்பேன், அவ வாட்டுக்கு நிப்பா. அந்த அளவுக்கு வந்து அவ வந்து அந்த குளிக்கிறதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஷாம்பு போடும்போது சரி, தேய்ச்சி விடும் போது சரி, தண்ணி படும் போது சரி, நின்றுகிட்டே இருப்பேன், நம்மளவே மாட்டேன். அதுவே வந்து நம்மள மாதிரி குரூமர்ஸ்க்குலாம் வந்து அது வந்து ரொம்ப ஹாப்பியா தெரியும். ஏன்னா நிறைய டாக்ஸ் வந்து உள்ள இறக்கி விட்டு தண்ணி ஊத்துனா அடுத்த செகண்ட் நம்மளை திருப்பி குளிப்பாட்டி விட்டுருவாங்க. அந்த போர்ஷன் வந்து உடம்பு ஒழுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி அதை அக்செப்ட் பண்ற டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து எங்களுக்குலாம் அப்படியே கோல்டு மாதிரி. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்தது இவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபைனலா அவளுக்கு ஒரு 360 டிகிரி வீடியோ காட்டுறேன். சூப்பரா இருக்க பாருங்க, எவ்வளவு எப்படி வந்தவா எப்படி அழகா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா அவ வீட்டுக்கு கிளப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஓகே, பை பை, see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.